அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட்டுக்காக 8th தமிழிலிருந்து தினமும் 75 கேள்விகளாக பாட்டு வரோம். இன்று 3வது நாளில் ஒரு முக்கியமான 75 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். முதல் கேள்வி பாருங்க. சாப விமோசனம் சிறுகதையினை எழுதியவர் யார்? சாப விமோசனம் இந்த சிறுகதையினை எழுதியவர் புதுமை பித்தன் என்பது சரியான ஒன்று. மதிய உணவு திட்டத்தை தொடங்கியவர் யார்? மதிய உணவு திட்டம் இதை தொடங்கியவர் ஐயா காமராசர் அவர்கள். குமரகுருபரரின் காலம் என்ன? குமரகுருபரர் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் ஆவார். பா எத்தனை வகைப்படும்? பா நமக்கு தெரிஞ்சதான் 4 வகைப்படும். கலிப்பா, ஆசிரியப்பா, வெண்பா, வஞ்சிப்பான்னு. தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது எதன் நீட்சியாகவே உள்ளது? தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது எதன் நீட்சின்னு பார்த்தீங்கன்னா உணவின் நீட்சியாக உள்ளது. பங்க்சுவேஷன் என்பதன் கலை சொல்லாக்கம் என்ன? பங்க்சுவேஷன் இதனுடைய கலை சொல்லாக்கம் என்ன வரும்? நிறுத்தற்குறியை குறிக்கும். எம்ஜிஆர் படிப்பை தொடர முடியாமைக்கு காரணம் என்ன? ஆப்ஷனில் பாருங்க. எம்ஜிஆர் படிப்பை தொடர முடியாமைக்கு காரணம் அவருடைய குடும்ப வறுமையாகும். சியாட்டல் என்பவர் யார்? சியாட்டல் என்பவர் ஆப்ஷனில் பழங்குடியின தலைவராக இருந்தவர். தமிழ்மொழி சொற்களை வழங்குவதின் மரபு மாறினால் எது மாறிவிடும்? தமிழ்மொழி சொற்களை வழங்குவதன் மரபு மாறினால் எது மாறிவிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய பொருளே மாறிவிடும். அசையின் வகைகள் யாவை? நம்ம நேரசை, நிறையசை அப்படின்னு அசையின் வகைகள் 2 வகைப்படும். எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்ட ஆண்டு ஆன்சர் சரிதான். 2017, 2018ஆம் ஆண்டு கொண்டாடப்பட்டது. நோன்றல் என்பதன் பொருள் என்ன? நோன்றல் ஆப்ஷனில் நோன்றல் அப்படின்னா பொறுத்தல் என பொருள்படும். அம்பேத்கருக்கு இந்திய அரசு வழங்கிய விருது என்ன விருது? 1990 என்ன விருதுன்னு பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பித்தது. கண்ணீர் பூக்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கண்ணீர் பூக்கள் இந்த நூலின் ஆசிரியர் மு. மேத்தா அவர்கள். அடியின் வகைகள் யாவை? அடியின் வகைகள் யாவை? குரலடி, சிந்தடி, நெடிலடி, களி நெடிலடி அப்படின்னு அடியின் வகைகள் ஆன்சர் சரிதான். 5 வகைகள் உள்ளன. ரேசனல் என்பதன் கலை சொல்லாக்கம் என்ன? ரேசனல் என்பதன் கலை சொல்லாக்கம் ஆன்சர் பகுத்தறிவு என்பதை குறிக்கும். எம்ஜிஆர் பிறந்த இடம் எந்த இடம்? எம்ஜிஆர் பிறந்த ஊர் கண்டியில் பிறந்தார். கல்வெட்டுகளில் காணப்படும் வா வடிவ எழுத்துக்களின் பெயர் என்ன? கல்வெட்டுகளில் காணப்படும் வா வடிவ எழுத்துக்களின் பெயர் பார்த்தீங்கன்னா வட்டெழுத்துக்கள் என காணப்பட்டன. கலித்தொகையில் உள்ள பிரிவுகள் யாவை? இதில் எத்தனை பிரிவுகள் உள்ளன? ஆன்சர் சரிதான். கலித்தொகையில் 5 பிரிவுகள் உள்ளன. எந்த பேருந்து நிலையத்திற்கு எம்ஜிஆர் பெயர் சூட்டப்பட்டது? எந்த பேருந்து நிலையம் பார்த்தீங்கன்னா சென்னை மதுரை பேருந்து நிலையத்திற்கு எம்ஜிஆர் பெயர் சூட்டப்பட்டது. முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பதற்கு பெயர் என்ன? முதல் எழுத்து ஒன்றி வந்தால் நம்ம என்னன்னு சொல்வோம்? மோனை. 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தால் அதற்கு பெயர் எதுகையாகும். உடல் எடை அதிகரிப்பால் ஏற்படும் நோய்களில் ஒன்று என்ன? உடல் எடை அதிகரிச்சதுன்னா ஆப்ஷன் படி இரத்த கொதிப்பு ஏற்படும். விழித்து கூட்டல் எழும் இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது விழித்தெழும் என கிடைக்கும். இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார்? இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். கலிப்பாவின் ஓசை என்ன? கலிப்பா களி குடிச்சா துள்ளி ஓடலான்னு ஷார்ட்கட் பார்த்துருப்போம். கலிப்பாவின் ஓசை துள்ளல் ஓசையாகும். விருத்தாச்சலம் என்னும் இயற்பெயரை கொண்டவர் யார்? விருத்தாச்சலம் என்ற இயற்பெயரை கொண்டவர் புதுமை பித்தனாவார்.
எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தேடித்தந்த திட்டம் எந்த திட்டம்? எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தேடித்தந்த திட்டம் மதிய உணவு திட்டமாகும். கலித்தொகையை தொகுத்தவர் யார்? கலித்தொகையை தொகுத்தவர் ஆப்ஷன்ல நல்லந்துவனார் என்பது சரியான விடை. சமையலறையில் செலவிடும் நேரம் எதற்கு செலவிடும் நேரமாகும்? சமையலறையில் செலவிடும் நேரம் நல்வாழ்விற்காக செலவிடும் நேரமாகும். பூனா ஒப்பந்தம் எந்த உரிமைக்காக ஏற்படுத்தப்பட்டது? பூனா ஒப்பந்தம் அம்பேத்கருக்கும் காந்திக்கு இடையே இரட்டை வாக்குரிமைக்காக ஏற்படுத்தப்பட்டது. 5ஆம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் எந்த இடம்? 5ஆம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மதுரையாகும். ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுவது எந்த ஊர்? ஏழைகளின் ஊட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடாகும். சாசனங்களில் இடம்பெறும் எழுத்துக்கள் எந்த வகை எழுத்துக்கள்? சாசனங்களில் இடம்பெறும் எழுத்து வட்டெழுத்தாக இருந்தன. உலோகங்களை மருந்துகளாக மாற்றும் வல்லமை எந்த மருத்துவத்தில் உள்ளது? உலோகங்களை மருந்துகளாக மாற்றும் வல்லமை எந்த மருத்துவம்னு பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தில் உள்ளது. ஆண்புருணை என்று அழைக்கப்படுமாறு, தன்புருணைனா தாமிரபரணி சொல்வோம், ஆண்புருணை என்று அழைக்கப்படுமாறு அமராவதி ஆகும். முதலாவது வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு எந்த ஆண்டு? முதலாவது வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1930ஆம் ஆண்டாகும். பாடறிந்து இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? இது என்னன்னு பிரியும்? பாடு கூட்டல் அறிந்து என பிரியும். கைவினை பொருட்கள் செய்ய ஏற்ற மூங்கில் வகைகள் யாவை? கைவினை பொருட்கள் செய்ய ஏற்ற மூங்கில் எந்த மூங்கில்னு பார்த்தீங்கன்னா கூட்டு மூங்கிலாகும். டெரகோட்டா என்று அழைக்கப்படுவது என்ன? டெரகோட்டா என்று அழைக்கப்படுவது சுடுமண் சிற்பக்கலையாகும். ஓர்தல் என்பதன் பொருள் என்ன? ஓர்தல் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா நல்லறிவு என பொருள்படும். முன் சொன்ன வாக்கை மாறாமல் காப்பாற்றுதலின் பெயர் என்ன? முன் சொன்ன வாக்கை மாறாமல் காப்பாற்றுதலின் பெயர் தான் செறிவு என அழைக்கப்படுகிறது. அம்பேத்கர் எழுதிய நூலின் பெயர் என்ன? ஆப்ஷன்ல பாருங்க. அம்பேத்கர் எழுதிய நூலின் பெயர் புத்தரும் அவரின் தம்மமும் என்ற நூலாகும். தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? நம்ம தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரமாகும். அம்பை எய்பவரின் மகளிர் யார்? எயினர். அவங்களுடைய மகளிர் பார்த்தீங்கன்னா எயினியர் என அழைக்கப்படுகின்றனர். நேர்கூற்றுகளிலும் பொன்மொழிகளையோ குறிப்பிடும் இடங்களிலும் வருவது என்ன? நேர்கூற்றுகளிலும் பொன்மொழிகளையோ குறிப்பிடும் இடங்களில் வருவது இரட்டை மேற்கோள் குறியாகும். தினமும் எவ்வளவு நேரம் நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும்? தினமும் குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா 45 நிமிடம் நடைபயிற்சி மேற்கொள்ள வேண்டும். வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் அது எந்த மாவட்டத்தின்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டமாகும். பின் வருவனவற்றுள் குமரகுருபரர் எழுதிய நூல் அல்லது நூல்கள் யாவை? இதில் பார்த்தீங்கன்னா கந்தர் கலிவெண்பா, சகலகலா வள்ளி மாலை, கைலை கலம்பகம் அனைத்துமே குமரகுருபரரால் இயற்றப்பட்டது. நோய்கள் பெருக முதன்மை காரணம் என்ன? நோய்கள் பெருக முதன்மை காரணமாக உள்ளது இயற்கையிலிருந்து விலகுதலாகும். பசுவின் பெயர் என்ன? ஆனிரை. நம்ம என்னன்னு பார்த்துருப்போம். ஆங்கிறது பசுவின் பெயராகும். உமர் கய்யாம் பாடல்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? உமர் கய்யாம் பாடல்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் கவிமணி அவர்கள். பின்னலாடை நகரமாக விளங்குவது எந்த நகரம்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் தான் பின்னலாடை நகரமாக விளங்குகிறது. சியாட்டல் என்பவரின் சொந்த நாடு எது? சியாட்டலின் சொந்த நாடு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஆகும். பொருட்களை எண்ணும் இடங்களில் வருவது என்ன? பொருட்களை எண்ணும் இடங்களில் வருவது கார்புள்ளி என்பது சரியான விடை. பால் கூட்டல் ஊரும் இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? இது என்னாகும்? பாலூரும் என சேர்த்தெழுத கிடைக்கும். எழிலோவியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? எழிலோவியம் என்ற நூலின் ஆசிரியர் வாணிதாசன் அவர்கள்.
இன்னோசை, இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? இன்னோசை, இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது இனிமை கூட்டல் ஓசையாகும். தமிழகத்தை முதன்மை உள்நாட்டு வணிக மையமாக இருந்தது என்று தாலமி குறிப்பிடுவார். தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையம் எது? அது பார்த்திங்கன்னா கரூர் தான் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக விளங்கியது. ஓரெழுத்து ஒரு மொழி சொற்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஓரெழுத்து ஒரு மொழி சொற்களின் எண்ணிக்கை 42 ஆகும். கடவுளும் மதிக்கக்கூடிய ஒன்று எது? சியாட்டல் சொல்லுவார், கடவுளும் மதிக்கக்கூடிய இடம் ஒன்று நிலமாகும். பெயரின் தலைப்பெழுத்தை அடுத்து வருவது என்னது? பெயரின் தலைப்பெழுத்தை அடுத்து வருவது ஆன்சர் முழுப்புள்ளி என்பது சரியான ஒன்று. தேவநேயம் என்னும் நூலை தொகுத்தவர் யார்? தேவநேயம் நூலை தொகுத்தவர் இளங்குமரனார், செந்தமிழ் அந்தணர் என்று போற்றப்படுபவர். அளபடையில் லா என்னும் எழுத்தை எத்தனை மாத்திரை அளவு நீட்டி ஒலிக்க வேண்டும்? லாங்கிறத பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் 3 மாத்திரை அளவில் நீட்டி ஒலிக்க வேண்டும் அளபடையில். பழங்காலத்தில் எவற்றில் எழுதினர்? பழங்காலத்தில் கற்பாறை, செப்பேடு, ஓலை அனைத்திலும் எழுதினர் என்பது சரியான விடை. தமிழ்நாட்டின் காலந்து என்று அழைக்கப்படும் ஊர் எந்த ஊர்? தமிழ்நாட்டின் காலந்து திண்டுக்கல் தான் தமிழ்நாட்டின் காலந்து என்று அழைக்கப்படுகிறது. செந்தமிழ் தேனி என்று பாரதியாரை பாராட்டியவர் யார்? செந்தமிழ் தேனி என்று பாரதியாரை பாராட்டியவர் பாரதிதாசனாவார். சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் எந்த இயக்கம்? சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் சமாஜ் சமாத இயக்கம் என்பது சரியான விடை. நிலமானது எந்த உறவு முறைக்கு ஈடானது? நிலமானது தாய்க்கு ஈடானது என்று சியாட்டல் குறிப்பிடுவார். தொல்காப்பியத்தில் ஒவ்வொரு அதிகாரமும் பெற்றுள்ள இயல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? தொல்காப்பியத்தில் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அதிகாரமும் 9 இயல்களை பெற்றுள்ளன. உணர்ச்சியை வெளியிடும் இடங்களில் எவை தோன்றும்? கண்டிப்பாக என்ன தோன்றும்? உணர்ச்சியை வெளிப்படும் இடங்களில் தோன்றுவது வியப்புக்குறி ஆகும். பரப்பளவில் தமிழ்நாட்டின் 2வது பெரிய நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடாகும். எம்ஜிஆர் கல்வி பயின்ற ஊர் எந்த ஊர்? எம்ஜிஆர் கல்வி பயின்ற இடம் பார்த்தீங்கன்னா கும்பகோணமாகும். காங்கேய நாடு என்பது எங்கு அமைந்துள்ளது? காங்கேய நாடு என்பது கொங்கு மண்டலத்தில் அமைந்துள்ள நாடாகும். ரீஃபார்ம் என்பதன் கலை சொல்லாக்கம் என்ன? ரீஃபார்ம் என்பது சீர்திருத்தத்தை குறிக்கும். மஞ்சள் சந்தை நடைபெறும் இடம் எந்த இடம்? மஞ்சள் சந்தைக்கு பெயர் பெற்ற இடம் ஈரோடு என்பது சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இன்று முக்கியமான 75 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.